ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் கொஞ்சம் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஒரு மில்லி செகண்ட்ஸில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். மேபி ஒரு 0.5 0.10 அந்த ஒரு ஸ்பீடில் வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகும். வாய்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அந்த லாஸ் மேக்கிங் வீடியோ போட்டோமா வேணாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரைட், ஓகே. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு என்ன ரீசன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் ஷேர் பண்ணுறதுனால நம்ம வீடியோ வந்து அதில் பெருசாகணும் ப்ராப்ளம் ஆகலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால்ஸ் டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம சேனலை யாரும் பெருமளவாக விரும்புறது கிடையாது. இட்ஸ் ஓகே. யார் நம்ம எஜுகேஷன் சார்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். இது நம்மளோட எஜுகேஷன் குரூப்பு. ரன்னிங் மார்க்கெட்டில் டிப்ஸ் கால்ஸ் இல்லாமல் டைரக்ஷன்ஸ் என்ன நடக்கும், என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ற மட்டும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு வியூ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சில பேர் வந்து மாதக்கணக்கில் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் வருஷக்கணக்கில் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண பாருங்கள். ஒரு பறவை இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு மரத்தில் வந்து பறவை இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பறவையை நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணுறோம். அப்படிப்போ பொதுவாக அந்த பறவைங்க வந்து தாக்கும். ஏன்னா நம்ம காப்பாற்ற வந்திருக்கானா இல்லை நம்மளுக்கு பிடிச்சி சாப்பிட வந்திருக்கானான்னு தெரியாது அந்த பறவைங்களுக்கு. அப்போ என்ன ஒன்றா, அது எல்லாம் ஜென்ரலாக வந்து அந்த பறவை இடத்துல நாம இருந்தால் கூட சந்தேகப்படுவோம். என்ன தேவையில்லாமல் ஏன் நம்மளை காப்பாற்றணும், நம்ம ஏன்னா நாட்டு நடப்பு எல்லாமே நடக்கிறது என்னென்னு அப்படின்னா, எதுக்காக காரணம் இல்லாமல் ஒருத்தர் வந்து செயல் நடக்குது அப்படின்றப்போ எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வரும். இப்போ ஒரு பறவையை எடுத்துக்கலாம். அந்த பறவை ஏதோ பாம்பு சாப்பிட போகிறதோ, இல்லை அந்த பறவைக்கு ஏதோ விபத்து நடக்க, ஒரு மரம் வந்து கீழே விழுப்போதோ, இல்லை ஏதோ ஒரு காரணம் விபத்து நடக்க போதோ நம்ம கைவிட்டு காப்பாற்ற அது கொத்த தான் வரும். ஏன்னா கொத்த வர சொல்ல என்னன்னா, அது ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, அதனோட சுபாவம் அது. ஸோ அதே மாதிரி தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கள கூட நான் எடுத்துக்கிறது. அப்படி சில டைமில் அந்த இன்ஸ்டன்ட் டைமில் சில வருத்தமாக இருக்கும் அவங்க மேலே. என்னடா அது எப்படி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு அப்புறம் தோணும். அந்த இடத்துல நாம் இருந்தால் கூட அதே நெகட்டிவ் கமெண்ட் தான் நம்ம மேபி அந்த இடத்துல பண்ணியிருப்பணும் இல்லையோ தெரியாது. ஸோ அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னென்னா, அவங்களுக்கு ஏதோ சில வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதனால் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே. இந்த வியூவர்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, லாபம் வந்து நடக்குது எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் சார் நான் வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே. நீங்களும் அந்த இடத்துல நீங்கள் அந்த ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து என்னுடைய ட்ரேட் வந்து முக்கால்வாசி 90% வந்து ப்ராஃபிட் சார். என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து முக்கால்வாசி ட்ரேடிங் வந்து என்னுடைய ப்ராஃபிட் ஆகுது, அதில் டவுட்டே கிடையாது. செகண்ட் ட்ரேட் வந்து என்னோடய ப்ராஃபிட்டும் போயிடுது, ப்ளஸ் லாஸ் போயிடுது. அப்புறம் மூணாவது விஷயம் என்னென்னா, அடரா காலையிலேயே கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சு, அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் நிம்மதியாக இருந்திருப்பேன், தேவையில்லாமல் திரும்ப ட்ரேட் பண்ணுறேன்னு அப்படின்ற சுச்சுவேஷன் தான். தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுற பார்த்து படிக்க வராங்களே அவங்களும் சரி ஓகே நாமளும் அந்த இடத்துல இருக்குமோ அப்படின்ற விஷயம் அவங்களுக்கும் புரியும். ஸோ அப்போ என்ன வேணால் கொஞ்சம் அவேர்னஸாக புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் பிரேக் பண்ணி நிறுத்துவாங்க. ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ இல்லையோ லாஸில் இருந்து கம்ப்ளீட் நிறுத்துவாங்க. அப்போது தெரிஞ்சிடும் சைக்காலஜியில் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கீங்களான்ற விஷயமே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து சைக்காலஜியில் முக்கியமான விஷயம் தான். இதை தான் காலையில் ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க. யாரும் அந்த ட்ரேட் பண்ணாமல் தெரியாமலாம் இல்லை, எல்லாருக்கும் பண்ண தெரியுது. ஆனாலும் அது பொறுமை இல்லை. அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த செட்டப்புக்காக வெயிட் பண்ண தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு பிரேக் அவுட் ட்ரேடப்போ ஒரு ஹையை பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் இங்கே ட்ராவல் ஆச்சோலோ இந்த தூரம் இருக்கு இல்லையா, நம்ம இங்கேருந்தே வந்து பை பண்ணிட்டா இந்த ப்ராஃபிட் சேர்த்து வருது இல்லையா, நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் இந்த மொத்த ப்ராஃபிட் நமக்கு அடிச்சிடலாம் அப்படி என்ன பண்ணுவோம், இங்கேயே வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய செட்டப் என்ன இருக்கும், பிரேக் அவுட் ட்ரேடர். பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிற அவங்க சுபாவம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கை போயிடும் தன்னால். வந்து கொஞ்சம் முன்னாடி தான் எப்படி தான் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ட்ரிகர் ஆகிடும் அப்படின்னு ட்ரை பண்ணிவிடுவாங்க. அது என்ன ஆகுனா, அங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்துடும். கீழே வந்தால் கூட அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, இல்லை கண்டிப்பாக மேலே போகும், நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் லாட் ஆட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக வந்து மேலே போய்டும் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அந்த லாஸை தாங்கிட்டே நின்றுட்டே இருப்பாங்க. அது எக்ஸிட் ஆக மனசே வராது. அந்த அப்போ 5,000 ரூபாய் லாஸ் இருந்துச்சு, எக்ஸிட் ஆகிருக்கலாம். இப்போ வந்து 50,000 ரூபாய் லாஸ், நான் விட மாட்டேன், எப்படி இருந்தாலும் என்னதான் பார்த்துக்கலாம், 75,000 பார்த்துக்கலாம், 1,00,000 பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடி வலி தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் வந்து சைக்காலஜியில் முக்கியமான. நீங்கள் இதை மாட்டிகிட்டு இருந்தீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். புதுசாக வரவங்க கீழே வர கமெண்ட்டை பாருங்கள்,
நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு வெளியே வாங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கும் இதே சுச்சுவேஷன் 2013-14 உங்களுக்கு தெரியும். என்னோடய 7 years வீடியோவில் போய் பாருங்கள். அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ப்ளஸ் அதுலேருந்து வெளியே வரதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சரி, இப்போ அந்த ட்ரேடிங் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டே வரும், 2 நாள் ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. திரும்ப மண்டே வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. கிடையாது ஃப்ரெண்ட், அவ்வளோ ஈஸியான உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாட்கள் ஆகும். கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் டைம் எடுத்துக்கணும். ஒரு பிரேக் ஆகணும்னா தயவு செஞ்சு டைம் எடுத்துக்கங்க. ஓகே, சரி, நம்ம டாபிக் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எது எனக்காக அந்த கமெண்ட் தேவையில்லை, அடுத்த வர உங்களை மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்காக அந்த கமெண்ட் தெரிவிங்க. மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் நேச்சராக வந்து மூவ் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீவர் என்னென்னா டே ஹை கிராஸ் பண்ண சொன்னால் அவருக்கு ஒரு ஹோப். ஏன்னா மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட் எடுத்திருக்காரு. சம்வேர் இந்த இடத்துல வந்துன்னா அவர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 45,000 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டார். ஓகே, 45 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தார். பேர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். 1 செகண்ட். எஸ், அவர் பேர் வந்து கோதண்டன். இது மாதிரி நிறைய வரும். ஆக்சுவலாக வந்து அவர் குறிப்பிட்ட விஷயம் அவர் ஃபோன் பண்ணி பேசி ரொம்ப எமோஷ்னலாக பேசி என்னால் மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. பிரேக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பிரேக் பண்ணுங்கள். ஏதாவது கால்ஸ் டிப்ஸ் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ணதுன்னா கால்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு. நான் உங்களுக்கு சொன்னது தயவு செஞ்சு கால்ஸை மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். தவிர கால்ஸ் வாங்குற பழக்கமே வச்சுக்காதீங்க. கால்ஸ் வாங்க இனிக்கும். அதுக்கப்புறம் பர்டிகுலர் ஸ்டேஜில் மொத்தமாக வாரிக்கிட்டு போக சொல்ல மனசு அந்தளவுக்கு வலிக்கும். தயவு செஞ்சு கால்ஸ் வாங்காதீங்க. ஓகே, ஸோ அவர் கால்ஸ் கேட்டு தான் ஃபோன் பண்ணியிருந்தார். ஸோ கன்வர்சேஷன் போச்சு. அதில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்த 45,000 வந்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு ட்ரேடில் 45,000 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டார். வெரி ஹாப்பி, சந்தோஷமாக இருந்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், அவருக்கு அது சும்மா இருக்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆச்சு. மூவ் ஆன அவருக்கு வியூ என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேன் கீழே வந்துடுச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு சின்னதாக வந்து ஷார்ட் சைட் ட்ரை பண்ணலாம். அதாவது இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போது இந்த ட்ரை பண்ணலான்ற விஷயம் வந்து அவர் பிளான் பண்ணவே இல்லை. அது இதுக்கு முன்னாடி அவரோட செட்டப்பில் கிடையாது. அவர் டே ஹை பிரேக் ஆனால் அவர் பை எடுக்கலாம், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது சார் அதில் அப்படின்னாரு. ஓகே, மேபி இந்த இடத்துல மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணியிருப்பார் தெரியாது. ஏன்னா ஒரு பிளான் பண்ணணும். நமக்கு ஆப்போசிட்டாக நடக்க சொல்லி நம்ம என்ன பண்ணலான்றத புரிஞ்சுக்கணும், பிளான் பண்ணணும். நமக்கு ஆப்போசிட்டான்றது என்ன, வெறும் மார்க்கெட் மேலே கீழே போனால் மட்டும் இல்லை, நம்மளுடைய ப்ராஃபிட் அமௌண்ட்டோ அல்லது நம்மளுடைய கேபிட்டலோ குறைய சொல்ல வந்து எக்ஸிட் ஆகணும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. நம்மளுடைய 100 ரூபாய் இருக்குதா, நீங்கள் 110 ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 110 ரூபாயில் 105 ரூபா வந்தவொடனே மார்க்கெட் என்னன்னா ஆகட்டும், நான் வெளியே வந்து என்னுடைய டைரெக்ஷன்லேயே கூட போட்டேன் மார்க்கெட், எனக்கு 105 ரூபா வந்தவொடனே நான் வெளியே வந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துங்க. இப்போது நான் இல்லை மார்க்கெட் என்னோடய டைரெக்ஷனில் போகுது, நான் ஏன் வெளியே வரணும் அப்படின்னா 5 ரூபா போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இங்கே வாங்க. உங்களுடைய கேபிட்டலோ அல்லது உங்களுடைய ப்ராஃபிட்டோ குறைய சொல்ல வந்து தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு செட்டப். அன்றைக்கே ரிகவர் பண்ண எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஃப்ரெண்ட். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கே முடிவு போகிறது கிடையாது, இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல அழகான செட்டப் வரும், கண்டிப்பாக வரும். அந்த வேலையும் பொறுமையாக இருங்களேன். ஓகே, அதே சமயத்தில் நம்மளோட கேபிட்டல் லாபத்தில் 5 ரூபா கம்மியாச்சு, நம்ம கேபிட்டலில் கூட 5 ரூபா கம்மியாயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வெளிவாங்க. நீங்கள் உங்களுடைய பிளான் பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் என்னென்னா நீங்கள் 100% அக்யூரேசி ட்ரேடாக இருக்கட்டும். 5 ரூபா நஷ்டம் அடித்தா வெளிவாங்க. நாளைக்கு அதே அக்யூரேசி ட்ரேட் பண்ணுங்கள். நான் வேணாம்னு சொல்ல வரல. உங்களுடைய அக்யூரேசி செட்டப் என்னவோ ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அன்றைக்கே ட்ரை பண்ணாதீங்க. என்றைக்கு 5 ரூபா நஷ்டம் அடைஞ்சதோ அன்றைக்கி ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, சரி. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இங்கேருந்து ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் எடுத்திருக்காரு. நல்லா கவனிச்சிங்க, 45,000 ப்ராஃபிட் ரிவர்ஸ் எடுத்திருக்காரு. அவர் லாஸ்ட் கேல்குலேஷன் பண்ணவர் எவ்வளோ நம்ம வந்தால் போகலாம் எக்ஸிட் ஆகலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் வந்தவொடனே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கீழே கரெக்ஷனோடனே அவருக்கு கொஞ்சம் லாபம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது ஷார்ட் சைடில் கொஞ்சம் லாபம் தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணி நம்ம எந்த ரிஸ்க் எடுத்து நம்ம கீழோ அதே அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இன்னும் ஒரு 45,000 பார்த்துடலாம். அதாவது இந்த இதில் கொஞ்சம் கீழே வந்தோடனே வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு தோராயமாக அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. திரும்ப க்ரீன் கலர் கேனில் போனோடனே அவருக்கு வந்து ஒன்றும் புரியல. என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ரெட் கலருக்கு இன்னும் ஹோப். அப்போ என்ன இந்த இடத்துல குவான்டிட்டி ஹியூஜ் போயிட்டே இருக்குது. அங்கே சின்னதாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆனால் கூட உங்களுக்கு பயங்கரமாக தெரியும். நல்லா கவனிச்சிங்க. அதில் சின்னதாக ஃப்ளக்சுவேஷன் ஆனால் கூட உங்களுக்கு லாஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். இந்த ஃப்ளக்சுவேஷனில் குவான்டிட்டி அதிகமாக சொல்லும் அந்த 45,000 மைனஸ் வாஷ் அவுட் ஆகிடுச்சு இங்கேயே.
வந்த லாபம் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவார் அந்த இடத்துல, இல்லை மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போய்ட்டு இந்த ஹைலாம் உடச்சிட்டு திரும்ப கீழே வரும் அப்படின்னு அசம்ஷன் பாருங்கள். அவர் இன்னும் அந்த செல் சைடு தான் இருக்கார். எதுக்காக அந்த செல்லை நேசிக்கிறாருன்னு தெரில, அந்த ஷார்ட்ஸ் பண்ணாத நேசிக்கிறாருன்னு தெரில. மார்க்கெட் வந்து நம்ம அந்த இடத்துல லவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இடத்துல இது எனக்கு ஒரு லாஸ் பண்ணி இந்த இடத்துல வெளியே வந்தணும், இந்த இடத்துல அந்த ஒரு இதுவாட இருப்பாங்க அந்த இடத்துல. என்னென்ன அது இனம் புரியாமல் ஒரு எமோஷனல் சொல்லுவாங்க. அதுதான் இல்லை மார்க்கெட் கீழே வந்தே வரும். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே செல்லாக இருக்குது, இங்கே செல்லாக இருக்குது, இந்த ரேஷன் சப்போர்ட் ரேஷன்ஸாக இருக்கும். ஏதோ ஒரு காரணங்கள் வந்து கீழே வரணும் அப்படின்னு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சேல் அடிச்சிட்டே இருக்கார். குறிப்பிட்டு பர்டிகுலர் ஸ்டேஜில் மார்க்கெட் மேலே போன ஒரு ஹோப்பை வந்து பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகிடுது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 3.75 மார்க்கெட்டு இந்த மூமெண்ட்டில் வந்த ப்ராஃபிட்டை இந்த மூமெண்ட்டில் மல்டி குவான்டிட்டி ஆட் பண்ணி ஆப்போசிட் மூவில் எக்ஸிட்டாக இருக்கார். ஆனால் கடைசியில் வந்து அவர் திரும்ப வந்தோடனே இந்த இதில் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் வந்து அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல அவர். ஏன்னா அந்த ஹோப் வந்து அங்கே இல்லை. திரும்ப மார்க்கெட் கீழே வந்து மேலே போயிடுமோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் அவருக்கு தான் இருக்கு தவிர இந்த இதில் ப்ராப்பர் பிளான் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் பாடம் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் மூவ் ஆக சொல்ல வெளியே வாங்க, நம்மளுடைய கேபிட்டல் டேமேஜ் ஆக சொல்ல வெளியே வந்துட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. மந்த் எண்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய செட்டப் ஒர்க் ஆகுதோ இல்லையோ, ஆனால் நம்ம கேபிட்டலில் பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.